நம்ம இந்தியா பாதுகாப்புல ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருக்கு. நம்ம ராணுவம், கடல் படை, விமானப்படை எல்லாமே ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி உலகத்திலேயே முன்னணி சக்தியா மாறி வருது. புதுசு புதுசா நிறைய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிச்சு நம்ம பாதுகாப்பு துறையை ரொம்பவே வலுப்படுத்தி வராங்க. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம ராணுவத்தின் திறனை பல மடங்கு அதிகரிச்சு எதிரிகளை தடுக்கிறதுல ரொம்பவே உதவுது. நம்ம ராணுவத்தை ரொம்ப வலுவா மாத்திட்டே இருக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் மிகுந்த பயிற்சியுடன் நவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுல ரொம்பவே திறமையா இருக்கிறாங்க. அதுலயும் இந்த D90 பீஷ்ம டாங்க் விஷயத்துல நம்ம இந்தியா அசத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கு. இந்த டாங்க் நம்ம ராணுவத்தின் முக்கியமான ஆயுதமா பல்வேறு போராட்டங்களில் வெற்றியை உறுதி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதனால உலகத்திலேயே நம்ம இந்தியா ஒரு பெரிய ராணுவ சக்தியா மாறப்போகுது. நம்ம ராணுவத்தின் திறமை பல்வேறு நாடுகளோட ஒப்பீட்டுல மிகுந்த மரியாதையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. எந்த எதிரியா இருந்தாலும் மோதி ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம நாடு தயாரா இருக்கு. நம்ம ராணுவத்தின் திட்டமிடல், பயிற்சி மற்றும் நவீன ஆயுதங்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுல மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இந்தியா பாதுகாப்புல புதிய உச்சத்தை அடைஞ்சு உலகத்துல முன்னணி சக்தியா மாறி வருது. நம்ம இந்திய ராணுவத்துக்கு பெரிய பலமா இருக்கிறது இந்த D90 பீஷ்ம டாங்க் தான். இந்த டேங்க் நம்ம ராணுவத்தின் முக்கியமான ஆயுதமா இருந்து பல போராட்டங்களில் வெற்றியை பெற்றதுக்கு காரணமா இருந்தது. இப்போ இந்த டேங்க் இன்னும் வலுவான புது அம்சங்களோட வந்திருக்கு. புதிய தொழில்நுட்பங்களும் மேம்படுத்தப்பட்ட செயல்திறனும் இந்த டாங்கை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்குது. நம்ம நாட்டிலேயே தயாரிச்ச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த டாங்க் இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்தியா முழுக்க உள்ள தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்த டாங்கை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதுல இன்னும் பவர்ஃபுல்லான என்ஜின் இந்த புதிய என்ஜின் டாங்கின் வேகத்தையும் சக்தியையும் அதிகரிக்குது. இதனால் டாங்க் எந்தவிதமான சூழ்நிலையிலும் செயல்பட முடியும். ரொம்ப தூரத்துல இருந்தே தாக்கி அழிக்கிற ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகள் எதிரிகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இதனால் நம்ம ராணுவத்தின் தாக்குதல் திறன் அதிகரிக்குது. எதிரிங்க எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு கவசம்னு இந்த புதிய கவசம் டாங்கை எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும். இதனால் டாங்கின் பாதுகாப்பு திறன் அதிகரிக்குது. புது பீஷ்ம டாங்க் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாயிருக்க போகுது. இந்த புதிய அம்சங்களோட பீஷ்ம டாங் நம்ம ராணுவத்தின் சக்தியை இன்னும் அதிகரிக்க போகுது. எதிரிகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். முன்னாடி எல்லாம் நம்ம இந்தியா டாங்க் விஷயத்துல ரஷ்யாவையே நம்பியிருந்தோம். ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. நம்ம நாட்டிலேயே தொழில்நுட்பத்தை உருவாக்கி புது பீஷ்ம டாங்க் ஐ நாமளே உருவாக்கிட்டோம். இது நம்ம இந்தியாவை பாதுகாப்புல தன் நிறைவு அடைய ரொம்பவே உதவும். இன்னைக்கு இருக்கிற போர்க்களங்கள் ரொம்பவே மாறிடுச்சு. நவீன தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாமே போரின் விதிமுறைகளை மாற்றியிருக்கின்றன. ட்ரோன்கள், கம்ப்யூட்டர் தாக்குதல்கள் இவை எல்லாமே போரின் புதிய முகமாக மாறியிருக்கின்றன. ட்ரோன்கள் மூலம் எதிரிகளை கண்காணிக்கவும் தாக்கவும் முடிகிறது. மின்னணு போர் முறைகள்னு புதுசு புதுசா நிறைய சவால்கள் வந்துட்டே இருக்கு. மின்னணு போர் முறைகள் மூலம் எதிரியின் தகவல்களை திருடவும் அவர்களின் செயல்பாடுகளை முடக்கவும் முடிகிறது. ஆனா நம்ம இந்திய ராணுவம் இதையெல்லாம் சமாளிக்க முழு தயாரா இருக்கு. நவீன பயிற்சிகள், புதிய உபகரணங்கள் எல்லாமே நம்ம ராணுவத்தை பலப்படுத்தி இருக்கின்றன. இந்த புது பீஷ்ம டாங் எதிரிங்க ரேடார்லேயே பார்க்க முடியாத அளவுக்கு சாமர்த்தியமா செயல்படும். அது மட்டும் இல்லாம இது மிகுந்த சக்தி வாய்ந்தது. எந்தவிதமான நிலத்திலும் செயல்பட முடியும். எதிரிங்க கம்ப்யூட்டர் மூலமா எந்த தாக்குதலும் பண்ண முடியாத அளவுக்கு உயர் பாதுகாப்பு அம்சங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. நவீன தொழில்நுட்பம் நம்ம ராணுவத்தை பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றியிருக்கிறது. நவீன தொடர்பு சாதனங்கள், உயர் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு மையங்கள் இவை எல்லாமே நம்ம ராணுவத்தின் செயல்திறனை அதிகரிக்கின்றன. எதிரிகளை முறியடிக்க நம்ம ராணுவம் முழு தயாராக இருக்கிறது.
நம்ம ராணுவத்தின் திறமைகள், நவீன ஆயுதங்கள் எல்லாமே நம்மை பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருக்கின்றன. எதிரிகளை எதிர்கொள்ள நம்ம ராணுவம் எப்போதும் தயாராக இருக்கிறது. நம்ம இந்திய ராணுவம் எப்பவும் புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல ரொம்பவே வேகமா இருக்கு. இந்த புது பீஷ்ம டாங்க் நம்ம ராணுவத்தோட பலத்தை இன்னும் அதிகமாக்கி எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கும். மலை பிரதேசமா இருந்தாலும் சரி, பாலைவனமா இருந்தாலும் சரி, நகரப்பகுதியா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சிறப்பா செயல்படும் வகையில இந்த டாங்க் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியா ராணுவத்தில் இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது நம்ம எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கும். நம்ம இந்தியா பாதுகாப்பு விஷயத்துல எந்தவித சமரசத்துக்கும் இடம் கொடுக்காதுன்னு இது தெளிவா காட்டுது. நம்ம இந்தியா விண்வெளித்துறையிலும் அசத்துற அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு. இஸ்ரோ செய்யற சாதனைகள் எல்லாம் உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு. விண்வெளித்துறையில நம்ம முன்னேற்றம் பாதுகாப்பு துறைக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு. உளவு செயற்கைக்கோள்கள், தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள்னு நிறைய செயற்கைக்கோள்களை விண்ணுல நிறுத்தி நம்ம பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்திட்டோம். நம்ம இந்தியா தன்னோட ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 படைகளையும் வலுப்படுத்தி வருது. புது புது ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகள் மூலமா 3 படைகளும் நவீனமயமாக்கப்பட்டு வருது. இது நம்ம இந்தியாவை உலகத்திலேயே ஒரு வலிமையான இராணுவ சக்தியா மாத்தும். பாதுகாப்பு துறையில முழு தன்னிறைவை அடையணும்னு நம்ம இந்தியா ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. புது தொழில்நுட்பங்களை உருவாக்குறது, நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்றதை ஊக்குவிக்கிறது, வெளிநாட்டு சார்பை குறைக்கிறதுன்னு நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவோட இந்த முயற்சி தொடர்ந்து நடக்கும்னு நாம நம்பலாம்.